வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு த எபிசோட் ஆஃப் சினிமா சர்ச்சைகள். சோ பாத்தீங்க அப்படின்னா இப்போ கேபிஒய் பாலா விஷயம் வந்து ரொம்ப ஃபயரா போயிட்டு இருக்கு. சோ அத பத்தி பல உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்த சொல்ல இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சுசித்ரா அவர்கள் தான். சோ வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தயா. இப்ப வந்து ஒரு கேள்வி எழுந்திருக்கு, பாலா நல்லவரா கெட்டவரா? எல்லாருமே நல்லவங்க கெட்டவங்க. உமாபதி நல்லவரா கெட்டவரானா எனக்கு இப்ப கெட்டவரா தான் தெரியுறாரு. ஏன் பாலாவை எக்ஸ்போஸ் பண்ணதுனாலயா? இல்ல ப்ரோ, நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப வந்து எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஓகே, உமாபதி ஒரு முதிர்ந்த பத்திரிகையாளர், பல வருஷங்கள் சினிமால இருந்திருக்காரு, பல சினிமா ஜாம்பவான்களோட பழக்கம் இருந்திருக்கு அவருக்கு. சினிமா உள்ள நடக்கிற பல விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர்கிட்ட நிறைய பல்வேறு சினிமா துறையில இருக்கிறவங்க ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டா அவரை கன்சிடர் பண்ணி நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு அவர் அந்த ஒரு கிரெடென்ஷியல்ஸ் பேசிஸ்ல தான் ஆரம்ப காலத்துல இருந்தே சினிமா துறை சார்ந்த விஷயங்களை பத்தி விமர்சனம் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டிகள் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப அவர் வந்து கேபிஒய் பாலாவோட இந்த இஷ்யூவை ஒரு பெரிய அஜெண்டாவே எடுத்துக்கிட்டு கடந்த கிட்டத்தட்ட 20 அவருடைய பேட்டிகளுமே இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் இருந்திருக்கு. மட்டும் இல்லாம அவரே பெருமையா சொல்லிக்கிறாரு. ஐ திங்க் 2 மில்லியன்றத தப்பி தவிர 20 மில்லியன்ங்கிறாருன்னு நினைக்கிறேன். எல்லா இன்டர்வியூலும் 20 மில்லியன் வியூஸ் வந்துருச்சு என் விஷயத்துக்கு. சோ எனக்கு இவ்வளவு அங்கீகாரம் கிடைச்சதுனால நான் இப்போ நிறைய ஆதாரங்களை நான் வெளியிட போறேன், நான் நிறைய ப்ரூஃப் வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லி எல்லா சேனலுக்கும் ப்ரூஃப் ஓட போறாரு. அண்ட் அங்க இருக்கிற இன்டர்வியூவர்ஸுமே அந்த ப்ரூஃப் வந்து கரெக்டான ப்ரூஃப்ன்றாங்க. சோ அவரை பார்த்து இன்னொரு 20 யூடியூபர்ஸ் வந்து இதே ப்ரூஃபையே பார்த்து ப்ரூஃப் 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 ஸோ தேர்ஃபோர் லைக் கடைசியில் நம்ம லேசியா கணக்கு போடுவோம்ல, தேர்ஃபோர் உமாபதி சொல்றதெல்லாம் ரைட்டா இருக்கு அப்படின்னு கன்ஃபர்மேஷன் எல்லாவே வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. சூழ்நிலை இதுதானே, நான் கரெக்டா டிஸ்கிரைப் பண்ணிருக்கேனா? இப்ப யாரு கேபிஒய் பாலா சப்போர்ட் பண்ணாலுமே ஓரளவுக்கு அவரை பர்சனலா தெரிஞ்சவங்க, அதனால நான் பக்கத்துல நின்னு பார்த்திருக்கேன்ப்பா அந்த பையன் பண்றது. அதனால எனக்கு தெரியும் அவன் யதார்த்தமா தான் அந்த இதெல்லாம் பண்றான். லைக் ஓகே, மேபி சரியில்லாத வண்டி அதெல்லாம் வந்து ரொம்ப, நான் என்ன சொல்ல வரேன்னு உடனே அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மிகுதின்னு உங்களுக்கு தோணும். இப்ப நான் என்ன உமாபதிட்ட கேக்குறேன்னா, நீ அவ்வளோ ஒரு கன்சர்ன்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்க, இது தேசிய த்ரெட்ன்ற, நீ எல்லா சேனலா போய் அதே தான் சொல்ற, நீ மாத்தி எதுவுமே சொல்லல. இது நேஷனுக்கே ஒரு த்ரெட்டுன்னு சொல்ற, இதுல வந்து வெளிநாட்டு கை இருக்கு, அமெரிக்காக்கு இவன் வந்து அமெரிக்கால இருக்கிற ஏதோ ஒரு தீவிரவாதம் இல்ல, பட் மேபி இல்லீகல் இதுக்கு நீ ஒர்க் பண்ற, இங்க வந்து மேபி கிறிஸ்டியன் ரெக்ரூட்மெண்ட் பண்றியா, என்ன பண்ற, உனக்கு இருக்கிற லைக் பாலாக்கு இந்த சேரிட்டி அப்படின்ற முகத்திரை பின்னாடி பாலாவோட ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு மேற்கொண்டு நிறைய இன்டர்வியூஸ்ல எடுத்து அவர் சொல்ல போறாரு ஆதாரத்தோட. அவர் தான் கெடுத்து வச்சுட்டாரு எல்லாரையும். இப்ப எல்லாரும் ஆதாரம் இல்லாம அவர் பேசினாருன்னா கேட்க மாட்டாங்க. இத்தனை ஆதாரம் இருக்கிற மனிதர், இவ்வளவு தைரியசாலி மனிதர், லைக் தனியா நின்று போராடுறாரு லைக் எல்லா இடத்துலயும். அண்ட் அவருடைய டீமும் போராடுறாங்க. அவர் ஒரு ஊடகத்துக்கு போறதுக்கு பதிலா ஒரு போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்க்கு போலாம இத்தனையும் எடுத்துட்டு. அவன் நிஜமாவே ஒரு தேச துரோகினா he should be behind bars, right? அவர் நிஜமாவே அந்த பையன் தேச துரோகின்னு சொல்றான். சிம்பிள் கொஸ்டின். உமாபதி ஆஸ் அ கன்சர்ன்ட் சிட்டிசன் ஏன் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் இந்த பையனை விசாரணை பண்ணுங்கன்னு ஒரு மனு எழுதல? மக்களுக்கு தெரியணும் பாலா எப்படிப்பட்டவன், மக்களுக்கு தெரியணும். அந்த அந்த கமிஷனர் ஆபீஸ்ல 1/2 மணி நேரம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கூட இன்டர்வியூஸ் கொடுக்கலாம்ல. அந்த நடவடிக்கை, ஒரே நிமிஷம், அந்த நடவடிக்கை நான் எடுத்திருக்கேன்ப்பா, எனக்கு பாலாவை பத்தி இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, முதல் நடவடிக்கையா ஆஸ் அ சிட்டிசன் நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், இவரை கொஞ்சம் விசாரிங்கன்னு. சும்மா ஒரு மொட்டை கம்ப்ளைண்டா இல்லாம என்கிட்ட இவ்வளவு ஆதாரம் இருக்கிறதுனால ஆதாரத்தோட சேர்த்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்னு அவர் இன்டர்வியூ கொடுத்தாருன்னா இன்னைக்கு கதையே வேற. அவர் ஏன் அப்படி பண்ண முடியாதுன்னா, அவர் சொல்லுங்க போய் முடிஞ்சு போச்சு இன்டர்வியூ. he can't do, he's lying. So அவரால் அது முடியாது. நீங்க சத்தியமா இந்த கேள்வி, அவர் 20 ஊடகத்துக்கு போயிருக்காரு, ஒரு இன்டர்வியூவராச்சும் கேட்கலாம்ல, சார் நானும் கூட வரேன் வரீங்களா, இதெல்லாம் எடுத்து நம்ம கமிஷனர் ஆபீஸ் போலாம். ஊடக பொறுப்பு. நீங்க தேச துரோகின்றீங்க, தேச த்ரெட்ன்றீங்க, பல விஷயம் நீங்க இன்சினுவேட் எல்லாம் பண்றீங்க. அவன் ரேப் பண்ற பையன்லாம் ஏதோ சொல்லி வச்சிருக்காரு ரீசெண்ட் இன்டர்வியூல. இஷ்டத்துக்கு லைக் பேச விடுறாங்கன்றதுனால என்னன்னா பேசிட்டு இருக்காரு. இப்போ பாலா சும்மா இருக்கான்றதுனால என்னன்னா சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப கேரக்டர் அசாசினேஷன் வரைக்கும் இறங்கி ரொம்ப லைக் அவரை ஹீஸ்
டிராகிங் பாலாஸ் நேம் த்ரூ த டர்ட் ஏதோ பர்சனல் வெண்டேட்டா இருக்கிற மாதிரி. பர்சனல் வெண்டேட்டா தான் 99% சொல்றேன். அந்த 1% பெனிஃபிட் ஆஃப் டவுட் இந்த மனுஷன் கொடுத்து மேபி அவர் ஒரு கான்சியன்ஷியஸ் சிட்டிசனா இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கு தான் கொடுக்கணும். அதுவுமே உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எப்படியும் அந்த பையனை எக்ஸ்போஸ் பண்றதுல உங்களுக்கு தயக்கமே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நடக்கணும். ரெண்டாவது எக்ஸ்போஷர் தான் மீடியாவில் நடக்கணும். என் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் தனுஷ் வாஸ் இன் த போலீஸ் ஸ்டேஷன். ரெண்டாவது கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் தனுஷ் தான் நான் சமுதாயத்துக்கிட்ட எதிர்க்க கொண்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் சண்முகராஜ் வாஸ் அட் த போலீஸ் ஸ்டேஷன். செகண்ட் கம்ப்ளைண்ட் வாஸ் ஒன்லி இன் த மீடியா. நீங்க அது இல்லாம இங்க இதை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அப்பனா சும்மா நீங்க மீடியா யூஸ் பண்றீங்க, ஊடகங்களை யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு ஆதரவு கொடுக்குற உங்க சப்ஸ்கிரைபர்ஸோ கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஆதரவா சொல்றவங்கள யூஸ் பண்றீங்க, அவங்களுடைய வெகுளித்தனத்தை நீங்க ஏமாத்துறீங்க மிஸ்டர் உமாபதி. சிம்பிள் கொஸ்டின். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கு, நீங்க கை கால் உள்ள மனிதர், நீங்க வண்டி இருக்கு கண்டிப்பா, இல்ல நானே 250 ரூபாய் கொடுக்குறேன்னா கேபுக்கு, ப்ளீஸ் இஃப் யூ ஆர் சோ ஷுவர் ஆஃப் வாட் யூ ஆர் சேயிங் அப்படியே போய் போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கூட. ஷக்கீலா வாட்டர்மெலன் ஸ்டார் எதிராக கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? ஒரு பொறுப்புள்ள சிட்டிசனா ஷீ ஃபீல்ஸ் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சமுதாயத்துக்கு ஒரு சீர்கேடு ஏதோ அவங்க சொல்றாங்க. இதுவே ரொம்ப ஃபன்னி. சோ பீப்புள் ஆர் டூயிங் தட். அவங்களுக்கு ரொம்ப ஒரு விஷயத்தை பத்தி ஃபீல் பண்றாங்கன்னா போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தானே. இவரே போலீஸ் கமிஷனர் இவருக்கு ரொம்ப கௌரவ குறைச்சலா போயிட்டாங்களா இல்ல என்னன்னு புரியல எனக்கு. வை ஹி won't go to போலீஸ் கமிஷனர்? பயமா? பாலாக்கு அவ்வளவு ரீச் இருக்கா? சிம்பிள் கொஸ்டின். நம்ம எல்லா பெண்கள்ட்டையும் சொல்றாங்க, ஏதாவதுன்னா உடனே ஸ்டேஷன் போங்க, இன்ஸ்டாகிராம் வீடியோ போடாதீங்க, யூடியூப்க்கு சொல்லாதீங்க, ஸ்டேஷனுக்கு போங்க. பொம்பளைங்களுக்கு சொல்றாங்க தானே. யாரா உனக்கு தொட்டானா ஸ்டேஷன்ல போய் சொல்லு. ஏன் யூடியூப் வீடியோ சொல்ற? ஏன் இன்ஸ்டாகிராம்? அதே தானே இந்த மனுஷன் பண்றான். போலீஸ்ட சொல்லாம ஹி இஸ் டூயிங் யூடியூப் வீடியோ. எவ்வளவு பொறுப்பற்ற வேலை அது. ஓகே மேம். சோ இப்போ நீங்க பர்சனல் வெண்டெட்டா அப்படின்னு சொன்னீங்க. சோ பாலாக்கும் உமாபதிக்கும் என்ன பீஃப் இருக்கு? யாருக்கு தெரியும் ப்ரோ? நமக்கு அவ்வளவு தூரம் எல்லாம் அவங்கள பர்சனலா தெரியவே தெரியாது. மேபி உமாபதி பாலாட்ட ஏதோ ஹெல்ப் கேட்டு பாலா பண்ண முடியாதுன்ட்டாரோ. ப்ரோ நீங்க சிரிக்கணும், இதெல்லாம் ஐயோ சீரியஸா எடுத்துக்காதீங்க. நான் ஜோக்கா தான் சொன்னேன். எனக்கு சத்தியமா ஐடியாவே கிடையாது பிஹைண்ட் த சீன்ஸ் இந்த விஷயத்துக்கு. ஓகே. சோ இப்ப பாலா பாத்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இன்னைக்கு பாலாக்கு இருக்கிற மவுசுக்கு. சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் மேல அலிகேஷன் வைக்கிறாங்கன்னா அவங்க ஃபேக் ப்ரூஃப்ஸ் ஓடியா வைப்பாங்க? ஏய் ப்ரோ, பாலா அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது. ஒரு சின்ன கணத்துல பெரிய தவளையா இருக்கிறது ஒன்னும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஒரு தனியார் சேனல்ல ஒரு குறிப்பிட்ட ஷோல அதுல இருந்து ஒரு பேர் வந்ததுன்றதெல்லாம் ஒரு பெரிய பேரே இல்ல. அது வெளியில வந்து பாலாக்கு பெரிய பேர் இருக்குன்னு கொஞ்சம் ஏத்தி விட்டாதானே அதை இறக்கும் போது ஒரு ஜாலி அவங்களுக்கு. அவங்களே வந்து பாலா ஒரு பெரிய புள்ளிம்பாங்க, அவங்களே பாலாவை இறக்குவாங்க. சோ இப்ப பாலா ஹெல்ப் பண்ற விஷயத்துக்கு வருவோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு அவர் வீடியோகிராஃபரை கூட கூட்டிட்டு போறாரு அவ்வளவு நல்லவரா இருந்தா? நான் சிம்பிளா அதை ரிவர்ஸ் பண்ணி கேக்குறேன், ஏன் கூட்டிட்டு போக கூடாது? ஏன் பப்ளிசிட்டி பண்ண ஒரு ஹெல்ப் பண்றது? அவர் அதை வந்து ஒரு கார்பரேட்டைஸ் பண்ணி இத ஒரு நிறுவனமா நாளைக்கு நடத்தி இன்னொரு 100 பேர் என் கூட சேரணும்னா லாட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் நீட் டு பி டேக்கன். அவருக்குமே இதை நம்ம கொடுத்தோன்ற ரெக்கார்டு ஒண்ணு. ரெண்டாவது இப்போ இணையதளம்னு ஒண்ணு இருக்கு, நமக்கு சோசியல் மீடியான்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் டிண்டோரா அடிக்கிறது. அதுல பாலா அடிக்கிற டிண்டோராலாம் ரொம்ப மிட் லெவல் டிண்டோரா தான். அது நீங்க டிண்டோரான்னு சொன்னீங்கன்னா கூட ரொம்ப மிட் லெவல் தான். அதாவது பிச்சைக்கார கட்டி பிடிச்சா அழுதுட்டுலாம் வீடியோ போடுவாங்களே. ஜஸ்ட் இந்த மிட் ரேஞ்ச்ல இருக்கிற பாலா மட்டும் ரெக்கார்டு பாருப்பா, குடுத்துட்டேன்ப்பா எல்லாம் முடிச்சுட்டேன்ப்பா குடுத்துட்டேன்ப்பா. இட்ஸ் லைக் டிரான்ஸ்பெரண்ட் அக்கௌண்ட்ஸ் மாதிரி. அது சில பேர் அவங்களுடைய இட்ஸ் கைண்ட் ஆஃப் மெயின்டைனிங் டிரான்ஸ்பெரண்ட் அக்கௌண்ட்ஸ். இப்ப நீங்க அவருடைய நேச்சர் ஆஃப் போஸ்ட் எல்லாம் பாருங்க, டிரான்ஸ்பெரண்ட் அக்கௌண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது வந்துச்சுப்பா, இவங்க கேட்டாங்கப்பா, நான் கொடுத்துட்டேன்ப்பா, நன்றிப்பா காட் பிளஸ் யூன்னு போயிருவாரு. அவரே இத வந்து ஒரு லைக் இது ஒரு நல்ல முயற்சி, ஒருத்தருக்கு உதவி, கரெக்டா அவருக்கு தேவையான உதவி, லைக் காசா பணமா மேக்சிமம் கொடுக்காம உனக்கு தேவை ஆட்டோனா ஆட்டோவே என்னால முடிஞ்ச அளவு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றது ஒரு கொள்கை தீர்மானம். அது நம்ம சேரிட்டின்னு வந்தோம்னா, இப்ப நீங்களும் வந்து எனக்கு இந்த வருஷம் சரியாவே போல, இந்த வருஷம் நான் ஏதாவது சேரிட்டி பண்றேன்னா யூ வில் ஹேவ் மெனி ஆப்ஷன்ஸ்.
இப்ப கோயில்ல போய் அன்னதானம் பண்ணலாமா, இல்ல அனாதாலயம் போய் பசங்களுக்கு கொடுக்கலாமா? அதுல உங்களுக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸா குழந்தைங்க இருக்காங்கன்னா, கண்டிப்பா நீங்க பசங்களுக்கு அன்னதானம் மட்டும் பண்ண மாட்டீங்க. கூடவும் போய் உட்காந்து சாப்பிடுவீங்க. அவங்களுக்கு எடுத்தும் குடுப்பீங்க. அண்ட் யூ வாண்ட் டு ரியலி மேக் இட் ஒர்க்னா நீங்களே ஏதாவது சமைச்சு கொண்டு போவீங்க. ஸோ இப்படி நம்ம டைசெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா there are many layers and levels to இந்த ஒரு செயல் ஆஃப் ஹியூமனிட்டி. So, இப்போ ஆஸ்கர் பாலாஜி அவர்கள் வந்து எங்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க. பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்கே ஒரு நபரை தெரியும். அவங்க பாலா கிட்ட உதவி கேட்டப்போ பாலா அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் கண்டிப்பா வீடியோ எடுப்பேன், பப்ளிசிட்டி ஸ்டண்டா தான் நான் இதை யூஸ் பண்றேன் அப்படின்னா பப்ளிசிட்டி ஸ்டண்டா தான் அவர் சேர்த்த வாலு, அது பாலாஜி சேர்த்த வாலு. அவர் சொல்லியிருப்பாரு, ப்ரோ வீடியோ ஷூட் கண்டிப்பா இருக்கும் ப்ரோன்னு சொல்லியிருப்பாரு. இட் மஸ்ட் பி a thing that he will record every single thing. See, நானே இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொன்னேன். I'm sorry, I have to take that reference. நாங்க ரேடியோ மிர்ச்சில இருந்து ஏகப்பட்ட சேரிட்டி பண்ணி எல்லாத்துக்கும் வீடியோ எடுப்போம். இட்ஸ் a record. சிக்னேச்சர் எடுப்போம். we have a log book for it. ஏன் எப்படி தெரியுமா நாங்க பண்ணுவோம்? நாங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாரோ ஒரு புது பைக் டீலர்ஷிப் திறந்திருக்காங்க. ஓப்பனா அப்ரோச் பண்ணுவாங்க ரேடியோ மிர்ச்சி. ஏதாவது ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி சஜஸ்ட் பண்ணுங்களேன். நான் உடனே சொல்லுவேன், 5 போஸ்ட்மேனுக்கு ஃப்ரீ பைக் தரீங்களா? இப்ப அவங்க சொல்லுவாங்க, 3 தான் கொடுக்க முடியும். நாங்க நெகோஷியேட் பண்ணுவோம். சரி, செகண்ட் ரேஞ்ச் பைக் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியுமா? So we will create an entire profile of people they can benefit. ஒரு 35 பைக் வரைக்கும் போயிடும் அவங்க ஃபுல் போர்ட்ஃபோலியோல இருந்தும். கிராண்டா ஒரு ஹால்ல தான் கொடுப்பாங்க, வீடியோ தான் எடுப்பாங்க. சிஸ்டர், கேன் யூ டெல் தெம் காது வச்சா மாதிரி கொடுங்க. எல்லாருக்கும் வின் வின் சிச்சுவேஷன் கிரியேட் பண்றதுல ஏன் அவ்வளவு பிரச்சனை? ஒரு மனுஷனுக்கு மட்டும் தான் அந்த வின் போணுமா? இதெல்லாம் ஜெலஸ் பீப்புள் சொல்ற பழமொழி. நம்ம இதுக்கெல்லாம் பணிஞ்சு கொடுக்கவே கூடாது. ஒரு இந்த கை பண்றது இந்த கை தெரியும், அப்ப நான் இந்த கையால அடிக்கிறேன் உன்ன, இந்த கை தெரியாம இருக்கும். வாட் ஆர் தீஸ் பழமொழி? இதெல்லாம் பொறாம பிடிச்சவங்க அந்த காலத்துல நிறைய ஜாப்லெஸ் பீப்புள் மரத்துக்கடியில உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பழமொழி எல்லாம் ஜெனரேட் பண்ணுவாங்க, ஊர்க்கிழவிங்க. அந்த மாதிரி பழமொழி தான் இந்த வருண். இப்போ ஐம் சோ சர்ப்ரைஸ்டு வருண் இந்த வண்டியில ஏறிட்டான்னு. நான் கொஞ்சம் யோகியான்னு நினைச்சேன். எனக்கு தெரியல, அவன் கொஞ்சம் இந்த பப்ளிசிட்டி ஹங்கிரி பாய்ன்னு தெரியாம போயிருச்சு. எத்தனை பசங்களுடைய சாயம் வெளுக்குது இப்போ யூடியூப்ல. அவங்க எப்படி இத பத்தி பேச சூஸ் பண்றாங்கன்றது. இப்ப நம்மளும் பேசுறோம் இத பத்தி. எந்த சைடுமே எடுக்கலையே இது வரைக்கும். நான் பாலா நல்லவரா கெட்டவரான்னு கூட சொல்லல. கெட்டு போன ஆட்டோ கூட கொடுத்துருக்கலாம். அது போலீஸ் செக் பண்ணட்டுமே. நீ ஏன் கமிஷனரா மாறுற, நம்பர் நோன்ற? இப்ப சடன்லி தமிழ்நாடு பூரா ஆம்புலன்ஸ் எஜுகேஷன் நடக்குது. ஒரு ஆம்புலன்ஸ்லாம் அதுல இவ்வளவு பிரேக் இருக்கணும், இவ்வளவு கியர் இருக்கணும், இந்த கிளாஸ் இருக்கணும். ஏ அதெல்லாமா முக்கியம் நமக்கு? இப்போ இருக்கிற ஆம்புலன்ஸ்லயே அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போய் போனஃபைடு ஒபிஷியல் ஆம்புலன்ஸே செக் பண்ணுங்க. அவ்வளோ பிஸியா இருக்கும் அந்த வண்டி. தே காண்ட் ஈவன் சென்ட் இட் டு த மெக்கானிக் ஷாப் ஃபார் என்ன சொல்லுவாங்க, சர்வீசிங் கூட அனுப்ப முடியாது அந்த வண்டியை. டிரைவர் உள்ளே தான் தூங்குவாரு. ரைட்டா? நைட்டு பூரா ஓடுற வண்டி அது. பேஷண்ட்ஸ் வாந்தி எடுப்பாங்க, பேஷண்ட்ஸ் ஆவாங்க. அதுக்குள்ள ஃபுல் 200% ஸ்டெரைல். நீங்க கேட்டக்கா சினிமால பாக்குற மாதிரி எல்லாம் அதை ஒரு பபிள் வேன் மாதிரி ஆக்க முடியாது. அதை நீங்க 101 ஆம்புலன்ஸ் வண்டி சும்மா உள்ள போய் பாருங்களேன் கண்டிஷன். How cheap of உமாபதி to like அவர் என்னன்னா ஒரு டார்ச் லைட் போட்டு எல்லாரும் அப்படியே ஈ மாதிரி அந்த பக்கம் போயிட்டாங்க. அவர் எங்க டார்ச் லைட் காட்டுறாரோ எல்லாரும் ஒரு ஃபுல் கும்பல் இருக்கு அங்கேயே பாக்குறதுக்கு. பிகர் பிக்சர். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னது போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் போயேன் உமாபதி. சிம்பிள். சிட்டிசன் தூ சிட்டிசன் ஹேனா தூ ஜானா போலீஸ் கமிஷனர் ஆபீஸ். சிம்பிள். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வா, ஒரு 4 பேர் சிக்னேச்சர் வாங்கிக்கோ. இப்போ உன் கூட கரெக்டா இப்ப உமாபதியோட ஒரு 20 பேரு குடி தூக்குறாங்க. 20 பேருமா வருண் போடா. ஹவு டேர் யூ? பாலாஸ் யுவர் பிரதர் வருண். இப்படி நீ இறக்கினா நாளைக்கு ஒருத்தவன் அசிங்கமா இருக்கும். வருண் இஸ் என்ஜாயிங் திஸ் டாபிக். ஹல்வா கிடைச்ச மாதிரி ஷர்ட் கிஃப்ட் எல்லாம் குளிச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் மனுஷன் லைஃப்ல குளிச்சிருக்காரு. உமாபதி அவர்கள் பாலா மேல வச்ச அலிகேஷன்ஸ் பத்தி நம்ம வருவோம். இதுல ஆஸ்கர் பாலாஜியுமே நமக்கு பேட்டி கொடுக்கும் போது சொல்லியிருந்தாரு, இப்போ வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்றது ஓகே, பட் பர்ஃபெக்ட் ஷார்ட்டா அவங்க ரியாக்ஷன், நீங்க அந்த எடிட்டே பாருங்க, ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. அதே வந்து இம்பர்ஃபெக்டா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. எப்படி அது பர்ஃபெக்ட் சொல்லுவா? மணிரத்னம் லெவல்லையா இருக்கு அது? இட்ஸ் வெரி இம்பர்ஃபெக்ட் ஒன்லி. பாலாஜி கண்ணுக்கு அது பர்ஃபெக்டா தெரியுதா? பாலாஜி போய் சொல்றான். பாலாஜி டிவில இருந்த பாலாஜிக்கு அந்த ஷூட் எல்லாம் பர்ஃபெக்டா தெரியுதா? ஜஸ்ட் அவுட்புட்னு ஒண்ணு இருக்கு, எக்ஸ்பிரஷன்ஸ்னே இருக்கு, அவ்வளவுதான். இட்ஸ் நாட் சினிமாட்டோகிராஃப்ட் ஆர் எனிதிங். அதுல டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணாங்களா? வாலண்டியர்ஸ் தானே பண்றாங்க. நார்மலா இருக்கும், மோசமா இருக்காது, கிரிஞ்சா இருக்காது, நார்மலா இருக்கும்.
அதை விட பெட்டரா யூ கான்ட் மேக் சேரிட்டி வீடியோஸ்னே சொல்வேன் நான். அது கரெக்டா அந்த லைன் ஃபாலோ பண்ணுது. ரொம்பவும் நம்ம இந்த பக்கமும் போக கூடாது அந்த பக்கமும் போக கூடாது, இமோஷன் இருக்கணும், அட் த சேம் டைம் இட் ஷுடன்ட் லுக் டூ சென்டிமெண்டல் மாதிரி யதார்த்தமா நடக்கிறது தான். பாலாஜியே அந்த மாதிரி, சாரி பாலாவே அந்த மாதிரி பர்சன் தான். அவர் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் பர்சன் தான். அவரு அங்க நின்று அமைதியா அமர, அவரோட பர்சனாலிட்டியே அப்படி கிடையாது. அவர் வீடியோ பாருங்களேன், வெக்லி பாய் உட்காந்து இந்த மாதிரி சாணக்கிய நீதி எல்லாம் பண்ற பர்சனே கிடையாது அவரு. அதாச்சும் வி ஷுட் அக்ரி. சோ பாலா அரசியலுக்கு போறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தெரியலையே, அவரு அரசியல் போயிட்டாருன்னு நியூஸ் வந்தாதான் நம்மளால அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது வரைக்கும் வதந்தி தான். சோ அடுத்ததா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லயும் ஒருத்தரை வந்து இயக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல ஹெல்ப் பண்ண யூடியூபர் ஹர்ஷா சாயுமே வந்து இழுத்தாங்க. அதெல்லாம் ஏற்கனவே சௌரியமா அந்த நியூஸ் இருந்ததுனால இழுத்து ஒட்ட வச்சிருக்காரு உமாபதி. லைக் உமாபதி ஃபுல்லா இத ரிட்டன் டைரக்டட் ப்ரொடியூஸ்டு தனக்காக ஒரு ஏதாவது ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொண்டு வந்து நம்ம வைராலிட்டிக்குள்ள வரணும் அப்படின்றதுக்கு தான் உமாபதி ஸ்ட்ராட்டஜிக்கலி இதை பண்ணியிருக்காரு. இல்லாட்டி யாருமே இதை ஒரு பேஷனா மக்களுக்காக எடுத்து செய்யும் போது, மேற்கொண்டு இன்டர்வியூல எல்லாம் எனக்கு போன இன்டர்வியூல 20 மில்லியன் வியூஸ் கிடைச்சிச்சு அப்படின்லாம் ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஆட்டிடியூடே பாருங்க. இப்ப அவர் பேசும்போதோ அவருடைய நண்பர்கள் பேசும்போதோ பெரிய பட்டக்கர் வேலை பண்ணிட்ட மாதிரி அந்த 20 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ் எல்லாமே உங்களுக்கு சரக்கு அடிச்சுட்டு பண்றதுக்கு வேற வேலை இல்லாம வந்து கீழே எல்லா வீடியோஸ்லயும் நொட்டி கமெண்ட் எழுதுறவங்கள்ட்ட தான் உங்களுக்கு அந்த வியூஸ் கிடைச்சிருக்கு. அந்த என்டையர் கும்பலும் நீங்களும் எல்லாரும் நாசமா போறீங்க. சோ ஏதோ ஒரு கார்மிக்கலி கூட பண்ணி தொலைச்சிருக்காரு உமாபதி. பைட் பைப்பர் மாதிரி ஒரு கதை இருக்கு, பைட் பைப்பர்னு. எல்லா எலியும் ஒருத்தன் வாசிச்சுக்கிட்டே கொண்டு போய் அப்படியே மலைக்கு அப்புறம் தள்ளி விட்டுருவான். அதுல ஃபர்ஸ்ட் குதிச்சது உமாபதி. சோ இதுக்கெல்லாம் அவர் பின்னாடி குதிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. சிம்பிள் கொஸ்டின், why உமாபதி didn't take all the documents to police station? யாரும் கேட்கல. எப்படி எப்படி இவங்கெல்லாம் யூடியூபர்ஸ்னு உட்கார்ந்து இருக்காங்க, எப்படி எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு ஹைஜீன் வேல்யூக்காக அந்த கேள்வி கேட்டிருக்கலாம். சார் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தோணலையா? ரேப் பண்ண பொம்பளை எப்படி கேக்குறாங்க, அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த, புடுங்கிட்டு இருந்தியா, இப்ப அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த, இவர்கிட்ட கேட்க, இவர் யாரு, இவரு கிங் ஆஃப் த வேர்ல்டா? யூ கான்ட் ஈவன் ஆஸ்க் ஹிம் a simple logical question.